வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம். அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கார்? 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீடு அவ்வளோ விசேஷம் இல்லையே, ஆனால் உங்கள் ராசிக்கும் அவர்தான் அதிபதி, 6ஆம் வீட்டிற்கும் அவர்தான் அதிபதி. அப்போது 6ஆம் இடம் என்ன சொல்கிறது? கடன், ரோகம், சத்ரு என்று சொல்லப்படும். அப்போது கடன் இருந்தால் கடனை அடைப்பேன், சத்ரு இருந்தால் அவன் காணப்படும், ரோகம் குறைந்து விடும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி தான் 6க்கும் மாறுபட்டு நன்மையை தருவான் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அது நடக்கும். அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள், சாதனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்கிறார், திருமண தடைகளை நீக்குகிறார், எடுத்த காரியங்களில். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம், தொழிலில் வெற்றி, நல்ல பார்ட்னர்ஷிப், எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். 10க்குடைய சூரியன் 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமான 7ஆம் இடம், தொழிலில் பெரிய வெற்றி. இத்தனை சாதனைகளும் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. அப்போது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறார் குரு. ஒரு பக்கம் நல்ல வீச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் இது. அப்போது குரு பார்த்தால் மருத்துவம் வேலை செய்யும், சனி பார்க்கும் பொழுது தொல்லைகள் வருது. அப்போ மருத்துவர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மெடிசன்ஸுனால இது க்யூர் ஆகும், நல்ல பழக்க வழக்கங்களால் அது க்யூர் ஆகும். அவ்வளோதான். ஆனால் ரொம்ப வித்தியாசமான மாதம், நல்ல மாதம். நமக்கு இருக்கிற பெரிய தடைக்கற்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலம் இது. இதே போல் என்ன நடக்கிறது? 8ஆம் இடத்துக்கு மாறுவாங்க. 15 தேதிக்கு சூரியன் மாறுவார், மற்றவங்களாம் மாறுறாங்க. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, 8ஆம் இடத்தில் மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் அதீதமான செல்வ விருத்தியை தருவாங்க. அதனால் எந்த தாழ்வுமே இல்லை. உங்களை பொறுத்தவரையில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உங்களுக்கு யார் பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். இதுதான் உங்களுடைய ரிசல்ட்டாக இருக்கும். அருமையான காலகட்டம், வெற்றியை தரக்கூடிய காலகட்டம், சாதனை புரியக்கூடிய காலகட்டம். சாதிப்பீர்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.